விருதுநகரில் வெடிமருந்து சேமிப்பு கிடங்கில் விபத்து ஏற்பட்ட இடத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் கண்ணதாசன் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 1ஆம் தேதி இப்பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் கண்ணதாசன் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தைச் சேர்ந்த நண்பர்களான பிரவீன்குமார், மாரிமுத்து ஆகியோர் தாராபுரம் சாலையில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதையில் கடன் தகராறு ஏற்படவே பிரவீனை கார் மீது மாரிமுத்து தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த பிரவீன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடிய மாரிமுத்துவை தேடி வருகின்றனர். மதுரை வெள்ளைக்கல் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த முடியாமல் 10 நாட்களாக தீயணைப்பு துறையினர் போராடி வருகின்றனர். கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்து கடும் மழை பெய்தும் கட்டுக்குள் வராமல் உள்ளது. தீயணைப்பு கீழ்பரப்பு பகுதியில் எரிந்து வருவதால் தீயணைப்பு வீரர்கள் பீச்சி அடிக்கும் தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றியுள்ள அவனியாபுரம், திருப்பரங்குன்றம், வில்லாபுரம், பெருங்குடி பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அங்கு கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் திடீரென பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அங்கு கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், கோமல், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த மழை குறுவை சாகுபடிகளுக்கு உகந்தது என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பிளவக்கல் அணையின் நீர்மட்டம் 29 அடியை நெருங்குகிறது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பிளவக்கல் அணையில் இருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 150 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 42 அடி உயரம் கொண்ட கோவிலாறு அணையின் நீர்மட்டம் 35 அடியை தாண்டி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தாராபுரம் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் 1000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டது. இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் உப்பு தயாரிப்பு பாதிப்படைந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவினால் உப்பு தயாரிக்கும் பணி பாதிப்படைகிறது. உப்பளங்களில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றும் பணியும் எஞ்சியுள்ள உப்பள பகுதிகளை பாதுகாக்க தார்பாய் போட்டு மறைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காரைக்கால் கடலில் அலைகள் சீறி பாய்ந்த நிலையில் தற்போது அமைதியாக குளம் போல காட்சியளிக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அப்புறப்படுத்தப்பட்டு கடலோர காவல்படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிறிய வகை ஃபைபர் படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பாபநாசம் அருகே வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஆட்டை சிறுத்தை வேட்டையாடி சென்றுள்ளது. மலைப்பகுதியில் பாதி உடலோடு கடித்து குதறப்பட்ட நிலையில் ஆட்டை கண்டு விவசாயி அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவலறிந்து நேரில் சென்ற வனத்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை ஆலந்துறை காமாட்சி அம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அலகு குத்தி பூச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூச்சட்டி எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். இதேபோல் கிரேன் மூலம் தொங்கியபடி அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் கடும் வெப்பம் மற்றும் ரசாயனம் கலந்த நீரினால் மீன்கள் இறந்து மிதக்கின்றன. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீன்களை அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் குளச்சல் துறைமுகத்தில் மீன்பிடி படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதி மிதமான மழையும் 18 மற்றும் 19ஆம் தேதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் தங்கள் படகுகளை குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். அதேபோல முட்டம் மீனவர்களும் தங்கள் மீன்பிடி படகுகளை கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். பரமக்குடியில் இருந்து யோகா வகுப்பிற்காக சிறுவர் சிறுமிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் வேன் ஒன்று சென்னை நோக்கி சென்றுள்ளது. திண்டிவனம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சிறுவர் சிறுமிகள் ஓட்டுநர் உட்பட 14 பேர் காயமடைந்தனர். அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட மகாராஜா என்ற நபர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். இஸ்ரோ தலைவர் பதவியில் இருந்து சோம்நாத்தை மாற்ற வலியுறுத்தியும் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தார். அவரது மகனின் உதவியோடு தீயணைப்புத் துறையினர் மகாராஜாவை செல்போன் டவரில் இருந்து இறக்கினர். சேலம் அம்மாப்பேட்டையில் தந்தையின் கண் முன்னே மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு அர்த்தநாரி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கடையின் பெயர் பலகையை அவரது மகன் தண்டமானி மாற்ற முயற்சித்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், வலங்கைமான், குடவாசல் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருவதால் பருத்தி பூக்கள் அனைத்தும் உதிர்ந்து மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் நேரடி ஆய்வில் ஈடுபட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை தொடர்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல முடியாமல் ஏமாற்றம் அடைந்து வரும் நிலையில் பேரிஜம் ஏரிக்கு செல்ல வனத்துறையினர் விரைவில் அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிறுமுகை வனப்பகுதியில் யானைகளை விரட்ட விவசாயிகள் பின்பற்றும் நூதன முறை செயல்பாடு பரவலான பாராட்டுகளை பெற்றுள்ளது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்தில் உள்ள யானைகள் இரவு நேரங்களில் அருகில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து கொள்கின்றன. இதனை தடுக்க விவசாயிகள் மற்றும் வனத்துறையினர் காவல் இருந்தாலும் தொடர் சிக்கல் நீடித்தது. இதனை தடுக்க நாய் குரைக்கும் சத்தம், ஆம்புலன்ஸ் ஒலி, யானையை விரட்டும் சத்தம் போன்றவற்றை ஒலிபெருக்கியில் ஒலிக்க வைத்து யானைகளை விரட்டுகின்றனர். இது விவசாயிகள் மற்றும் வனத்துறையினருக்கு நல்ல பலனை அளிப்பதாக பாராட்டுகள் குவிகின்றன. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெறுவதால் சிதம்பரம் அருகே உள்ள வேலக்குடி கிராமத்தில் பழைய கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கப்பட்டு புறவழி சாலையோடு இணைக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி சர்வீஸ் சாலையை ஒட்டியிருந்த ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் பொக்லைன் எந்திரம் மூலம் இடித்து தள்ளப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே அத்திப்பேடு என்ற இடத்தில் லாரி மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். மேம்பாலத்தில் கல்லூரி பேருந்து சென்றபோது முன்னால் சென்ற லாரி திடீரென நின்றதே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர், மாணவி 3 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் பகுதியிலிருந்து மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது படகில் திடீரென கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து படகானது இலங்கை யாழ்ப்பாண கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியது. படகில் இருந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியுள்ளது. வரும் 25ஆம் தேதி கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் வைகாசி விசாக திருவிழா நிறைவடைகிறது. கொடியேற்றத்தை ஒட்டி பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் விநாயகர் பூஜை, புண்ணியாக வாஜனம், கொடிபட பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் அருகே உள்ள ஒண்டிவா நாயக்கனூர் கிராமத்தில் காளியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி காளியம்மன் வேஷம் போட்டு கிராமத்தில் ஊர்வலமாக வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
காளியம்மன் வேடம் அணிந்து வந்தவரை கிராம மக்கள் பாரம்பரிய முறைப்படி உற்சாகமாக வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சின்ன ஐயம்பாளையம் ஏரி வெளிநாட்டு பறவைகளின் சரணாலயமாக உருவாகி வருகிறது. ஏரி நிரம்பி வழிந்து வரும் நிலையில் வெளிநாட்டு பறவைகள் வருகை அதிகரித்துள்ளன. அதன்படி அனைத்து வகை வெளிநாட்டு பறவைகளும் வந்துள்ளதால் சின்ன ஐயம்பாளையம் ஏரி பார்க்க ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் தொடங்கியுள்ளன. அமரர் பிடி சிதம்பரம் சூரிய நாராயணன் நினைவு சுழற் கோப்பைக்கான 63வது ஆண்டு கூடைப்பந்து போட்டியில் இந்திய கடற்படை அணி, கேரள மாநில மின்வாரிய அணி, டெல்லி மாநில கூடைப்பந்து அணி உட்பட 21 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி அணி 80க்கு 78 என்ற புள்ளிக்கணக்கில் வத்தலகுண்டு அணியை வீழ்த்தியது.